ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகோ ஏர்லைன்ஸ்லேருந்து தான் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் 2024 ஓகேங்களா. இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா பக்கத்தால் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ளஸ் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். வாங்க இன்றைக்கான அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகோ ஏர்லைன்ஸ்லேருந்து தான் ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் தாராளமாக. ஓகேங்களா. இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 12th டிப்ளமோ எனி டிகிரி படித்தவங்க யாராக இருந்தாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த போஸ்டிங்ஸ்க்கான சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 35,000 கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அது கூடயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் நம்ம சேனல்ல இருந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ரெகுலராக வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து மேக் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் ஜஸ்ட் அதையும் விசிட் பண்ணி பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஜாப் எல்லாமும் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது கூடயே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எம்எம்சி கம்பெனிஸ்க்கான 2 வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கான ஜாப் அப்படின்ஸ் தான் 2. நீங்கள் அதையும் விசிட் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இண்டிகோ ஏர்லைன்ஸோட அஃபீஷியல் வெப்சைட்குள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து என்ன ஜாப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஓஏ அண்ட் சிஎஸ். ஓகேங்களா. இந்த போஸ்டிங்ஸ் தான் வந்து ஆள் வந்து எடுக்கிறாங்க. ஓகேங்களா. இதுக்கான ஜாப் எப்போ போஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25 ஆகஸ்ட் 2024. ஓகேங்களா. இதுக்கான லொக்கேஷன் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை, தமிழ்நாடு தான். இதுக்கான கம்பெனி நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டர் குளோபல் ஏவியேஷன்ஸ். ஓகேங்களா. இது வந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் தான். ஓகேங்களா. இதுக்கான எஜுகேஷன் க்ரைட்டீரியா வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 1 இயர் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12th டிப்ளமா படித்தவங்க யாராக இருந்தாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிராஜுவேட்ஸ் கூட இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். டிகிரி ஃப்ரெஷர்ஸ் யாராக இருந்தாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். அது கூட பார்த்தீங்கன்னா 3rd பெஞ்ச்லேருந்து கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் மஸ்ட் நாட் ஹேவ் விசிபிள் டேட்டோஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து 4th பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டட் பேஸில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் நைட் ஷிஃப்ட் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான என்ன ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் ரேம்ப் வாக். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கோ போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டெர்மினல் போங்க, கேட் 4 போங்க, கேட் 3 போங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க இல்லையா. உங்களுக்கு அந்த மாதிரி ஒர்க் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்டர்வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஃபார்முலாக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்கன்னா எப்படி போவீங்களோ அதே மாதிரி தான் இதுக்கும் நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இது கூட அப்லோட் பண்ண மாதிரி ரெஸ்யூம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி, அப்புறம் பாஸ்போர்ட், அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே கூட இன்க்ளூட் பண்ணி அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எஜுகேஷன் க்ரைட்டீரியா வந்து கொடுத்துருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஓஏ அண்ட் தென் சிஎஸ் இந்த பொசிஷன்ஸ்க்கு வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஓஏ அண்ட் தென் சிஎஸ் தான். ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஸ்டாஃப் எக்யூப்மெண்ட்டாக தான் நீங்கள் வந்து போக போகிறீங்க. இண்டிகோ ஏர்லைன்ஸில் இந்த பொசிஷன்ஸ் தான் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து ஷெட்யூல் பண்ணோம், டெய்லி பேசிஸில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாபுக்கான டிஸ்கிரிப்ஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து இங்கே டீட்டெயிலாக இந்த தடவை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீ வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல அப்ளை நவுங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து கேட்கும். நீங்கள் ஜஸ்ட் அதுக்குள்ளே போய் உங்களோட பயோடேட்டா ஃபில் பண்ணி இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது எப்படி அப்ளை பண்ண தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். சொல்லிட்டு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை அனுப்பிச்சுடுங்க. மேலும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் எ நைஸ் டே.